வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொந்த வீடு மற்றும் சொத்து யோகம், திருமண தடை நீங்குதல், வாய் தோஷ நிவர்த்தி, தொழிலில் வெற்றி மற்றும் கடன் நிவர்த்தி அடைய செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் தரிசிக்க வேண்டிய கோயில் சிறுவாபுரி பாலமுருகன் கோவில். உங்கள் சொந்த வீட்டின் கனவை நனவாக்கும் தலம். சென்னையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறுவாபுரி சின்னம்பேடு என்கின்ற சிறுவாபுரி முருகப்பெருமானின் அதீத அருளை பெற்ற ஒரு புண்ணிய பூமியாகும். தமிழகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான முருக ஆலயங்களில் சிறுவாபுரிக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு உண்டு. அதுதான் சொந்த வீடு அமைய அருளும் அதிசயம். தல வரலாறு. இந்த தலத்திற்கு சிறுவாபுரி என்று பெயர் வர ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. ராமாயண காலத்தில் ராமரின் குதிரையை அவரது மகன்களான லவனும் குசனும் கட்டி போட்டு ராமனுடைய போர் புரிந்த தலம் இது. சிறுவர்கள் போர் புரிந்த இடம் என்பதால் இது சிறுவாபுரி ஆனது. அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் இங்கு அருள் பாலிப்பதால் இங்கு வரும் பக்தர்களுக்கு சிவனும் முருகனும் சேர்ந்து அருள் புரிகிறார்கள். சிறுவர்கள் போர் புரிந்த இடமானதால் இது சிறுவர் அம்பு எடுத்த இடமாகி பின்னாளில் சின்னம்பேடு என்று அழைக்கப்பட்டது. இங்குள்ள மூலவர் ஸ்ரீ பாலமுருகன் பச்சை கல்லால் செதுக்கப்பட்ட மிக அழகான திருமேனியை கொண்டவர். சிறுவாபுரி முருகனின் சிறப்புகள். பிரம்மசாஸ்தா கோலம். இங்கு மூலவர் பாலசுப்பிரமணியர் கையில் ஜெபமாலை மற்றும் கமண்டலத்துடன் காட்சியளிக்கிறார். இது படைப்பு தொழிலை ஏற்ற கோலமாகும். மரகத மயில். முருகப்பெருமானின் வாகனமான மயில் இங்கு அரிய வகை பச்சை மரகத கல்லால் ஆனது. இது மிகவும் விசேஷமானது. வள்ளி கல்யாண சுந்தரர். முருகப்பெருமான் வள்ளி தேவியின் கரத்தை பற்றியபடி திருமண கோலத்தில் இங்கு காட்சியளிக்கிறார். தல விருட்சம் மகிழ மரம். கட்டிய ஆண்டு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய இக்கோவில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இங்குள்ள தனி சன்னதிகள் அபிதா குஜலாம்பாள், சூரியனார், சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள், அருணகிரிநாதர், அண்ணாமலையார், மயூர்நாதர் போன்றவர்களுக்கு கோவிலில் தனி சன்னதிகள் உள்ளன. இங்கு நடக்கும் திருவிழாக்கள் தைப்பூசம், பங்குனி உத்திரம், நவராத்திரி, திருக்கார்த்திகை போன்ற முக்கிய நாட்களில் திருவிழா நடத்தப்படுகிறது. சிறப்பு. இங்கு வரும் பக்தர்கள் கடுமையாக விரதம் இருந்து பசியுடன் முருகப்பெருமான தரிசிக்க வேண்டியதில்லை. நேரில் வரவும் வேண்டியதில்லை. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல் சிறுவாபுரி முருகப்பெருமானை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிறுவாபுரி முருகனை வழிபடும்போது சொல்ல வேண்டிய மந்திரம். சிறுவாபுரி முருகனை வழிபட்டால் எப்போதும் நம்முடன் இருந்து தொடங்கிய காரியங்களில் வெற்றி தருவார். அந்த வகையில் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையான இன்று ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாச்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க, ஓம் ஹைம் கிரீம் வேல் காக்க என்ற மந்திரத்தை 27 முறை கூறி முருகனை வணங்கினால் நன்மை உண்டாகும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை. இப்படி வேண்டினால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் நிலம், வீடு, மனை என பூமி சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் இங்கு வந்து முருகப்பெருமானை மனமுருகி வணங்கி சென்றால் உடனே அவர்களுக்கு வீடு அமைவது நிதாசனமான உண்மை. நிலம், வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர சிறுவாபுரி முருகனை ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அதேபோல் திருமண தடை, திருமணம் நடக்க, காதல் கைகூட, வேலையில் பிரச்சனை, புதிய வேலை கிடைக்க செவ்வாய்க்கிழமைகளில் சிறுவாபுரி வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகளில் வந்து முருகப்பெருமானை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. இது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் செவ்வாய், சனி இணைவுள்ளவர்கள் இங்கு வந்து கொண்டைக்கடலை வைத்து நெய்வேத்தியம் செய்தால் நற்பலன்கள் பலவற்றை அனுபவிக்கலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. கோவில் நடை திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை. செவ்வாய்க்கிழமைகளில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. இக்கோயில் 5 நிலைகளை கொண்ட அழகான ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. சிறுவாபுரி முருகன் கோவில் வழிபாட்டு பலன்கள். சொந்த வீடு மற்றும் சொத்து யோகம். சிறுவாபுரி என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது வீடுதான்.
இங்கிருக்கும் முருகனை வேண்டிக் கொண்டால் சொந்த வீடு அமையாதவர்களுக்கு விரைவில் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இதற்காக செய்ய வேண்டிய பரிகாரம், கோவிலின் பின்புறம் செங்கற்களை வீடாக அடுக்கி வைத்து மனமுருகி வேண்டினால் புதிய வீடு கட்டும் தடைகள் நீங்கும். திருமண தடை நீங்குவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம், இங்குள்ள முருகனை கல்யாண முருகன் என்றும் அழைப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அல்லது நீண்ட நாட்களாக திருமணம் தள்ளி போகிறவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் விரைவில் நல்ல செய்தி வரும். அதற்காக செய்ய வேண்டிய பரிகாரம், தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். செவ்வாய் தோஷ நிவர்த்தி. முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி. சிறுவாபூரில் வீற்றிருக்கும் முருகன் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்படுபவர்கள் இங்கு வந்து தரிசிப்பது சிறந்த பலனை தரும். தொழிலில் வெற்றி மற்றும் கடன் நிவர்த்தி. ரியல் எஸ்டேட், கட்டுமானம் அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் இக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்வது பெரும் லாபத்தை தரும். மேலும் தீராத கடன் தொல்லைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு நிம்மதியான வழிகாட்டுதல் கிடைக்கும். மரகத மயிலின் அருள். இங்கு பச்சை கல்லால் ஆன மரகத மயில் உள்ளது. இது மிகவும் அரிதானது. இந்த மயிலை தரிசித்தால் கல்வியில் மேன்மை மற்றும் கலைகளில் ஆர்வம் பெருகும். மேலும் தீராத கடன் தொல்லைகள் இருப்பவர்கள் இங்குள்ள அஷ்டபூஜ பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வேண்டினால் பொருளாதார பிரச்சனைகள் விரைவில் நீங்கும். உப்பு மிளகு பிரார்த்தனை. தீராத நோய்கள் மற்றும் திஷ்டி நீங்க பலிபீடத்தின் அடியில் உப்பு மற்றும் மிளகு போட்டு பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். சாக்லேட் பிரசாதம். இங்கு வரும் பக்தர்கள் முருகனுக்கு விருப்பமான ஒன்றாக சாக்லேட்களை பிரசாதமாக வழங்குவது ஒரு சுவாரஸ்யமான வழக்கமாகும். அபிஷேகம். இத்தலத்து பாலசுப்பிரமணியருக்கு செய்யப்படும் பால் அபிஷேகம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு முக்கியமாக செவ்வாய்க்கிழமை வந்து 6 வாரங்கள் தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது இங்கே ரொம்ப விசேஷம். நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து தரிசனம் பண்ணுங்க. உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். உங்க வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மீண்டும் வந்து முருகனுக்கு நன்றி தெரிவிப்பதை மறக்காதீர்கள். முதல் முறையாக சிறுவாபுரி செல்வது ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக இருக்கும். உங்கள் பயணம் சிறப்பாக அமைய சில நடைமுறை ஆலோசனைகள். நேரத்தை திட்டமிடுங்கள். நீங்கள் செவ்வாய்க்கிழமை செல்வதாக இருந்தால் அதிகாலை 5 அல்லது 6 மணிக்கே அங்கு இருப்பது நல்லது. கூட்டம் மிக அதிகமாக இருக்கும் என்பதால் தரிசனம் செய்ய 3 முதல் 6 மணி நேரம் கூட ஆகலாம். மற்ற நாட்களில் சென்றால் 30 நிமிடங்களில் தரிசனம் முடித்துவிடலாம். கொண்டு செல்ல வேண்டியவை: நெய் மற்றும் விளக்குத்திரி. நீங்கள் 6 வார வழிபாடு செய்ய திட்டமிட்டால் வீட்டிலிருந்தே ஒரு சிறிய பாட்டில் நெய் மற்றும் திரிகளை கொண்டு செல்லுங்கள். அங்கும் கிடைக்கும், இருந்தாலும் உங்கள் கைகளால் கொண்டு செல்வது சிறப்பு. அடுத்தது சாக்லேட். முருகனுக்கு படைக்க சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் என அனைவரும் சாக்லேட் வாங்கி செல்வது இத்தலத்தின் ஒரு தற்கால வழக்கமாக உள்ளது. வழிபாட்டு வரிசை. முதலில் மரகத விநாயகரை தரிசனம் செய்யுங்கள். பின்னர் மூலவர் பாலசுப்பிரமணியரை மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்து வள்ளி கல்யாண சுந்தரர் சன்னதிக்கு செல்லுங்கள். திருமண தடை நீங்க இது முக்கியம். இறுதியில் பிரகாரத்தில் உள்ள மற்ற தெய்வங்களையும் அருணகிரிநாதரையும் தரிசியுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை பாட மறக்காதீர்கள். தரிசனம் முடித்துவிட்டு அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து அண்டர்பதி குடியேற என்று தொடங்கும் திருப்புகழ் பாடலை வாசியுங்கள் அல்லது கைபேசியில் ஒலிக்கச் செய்து கேளுங்கள். சொந்த வீடு அமைய இது ஒரு மந்திரமாகவே பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முக்கியமான விஷயம், கோயிலின் பின்புறம் பக்தர்கள் சிறிய கற்களை அடுக்கி வைத்திருப்பார்கள். நீங்களும் ஒரு சொந்த வீடு அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்ற கனவில் இருந்தால் அங்கு 3 கற்களை எடுத்து ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறவும் உங்கள் முதல் பயணம் இனிமையாக அமையவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருகில் உள்ள மற்ற கோயில்கள். சிறுவாபுரிக்கு செல்பவர்கள் அப்படியே அருகிலுள்ள இந்த தலங்களையும் தரிசிக்கலாம். பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் சிறுவாபுரியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆரணி சம்மங்கி நெல்லூர் பெருமாள் கோயில் இதுவும் அருகிலே உள்ளது. சிறுவாபுரி கோயிலுக்கு எப்படி செல்வது? பேருந்து. சென்னை கோயம்பேட்டில் இருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் பேருந்துகளில் ஏறி சிறுவாபுரி கூற்றோடு நிறுத்தத்தில் இறங்கலாம். ரயில். சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் புறநகர் ரயிலில் ஏறி கவரைப்பேட்டை ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ மூலம் செல்லலாம். சொந்த வாகனத்தில் செல்பவர்கள் சென்னையிலிருந்து செங்குன்றம் ரெட் ஹில்ஸ் வழியாக காரனோடை பாலத்தை கடந்ததும் இடதுபுறம் பிரியும் சிறுவாபுரி சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் பயணத்தில் கோயிலை அடையலாம்.
இன்றைய சிறுவாபுரி முருகனை தரிசித்து உங்கள் கனவை நோக்கி ஒரு படி முன்னேறுங்கள். உங்கள் பிரார்த்தனை பலிக்க எங்களின் வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம். உங்களில் ஏற்கனவே சிறுவாபுரி சென்று உங்கள் வேண்டுதல் நிறைவேறியிருந்தால் அந்த அற்புதத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கமெண்ட் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். நம்பிக்கையோடு இந்த தலத்திற்கு ஒருமுறை சென்று வாருங்கள். உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற ஓம் முருகா என்று கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.